ராஜேஸ்வரி பிரியா, எப்படி இருக்குது களம்? எப்படி யோசிக்கிறாங்க மக்கள்? மக்கள் மிக தெளிவா யோசிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மின்வெட்ட பிரச்சனையா இருக்கட்டும், மின்கட்டண உயர்வா இருக்கட்டும், சொத்துவரி உயர்வா இருக்கட்டும், விலைவாசி உயர்வா இருக்கட்டும், அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கும் அளவுக்கு இருக்காங்க. அதாவது இது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இந்த ஆளும் கட்சி தான் அப்படிங்கறத உணர்ந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மத்திய அரசாங்கம் இன்னைக்கு பேசக்கூடியவற்றை 10 ஆண்டுகளாக ஏன் செய்யல சரியா அப்படிங்கிற கேள்வியுமே கேட்கிறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க யாரு மக்களுக்கானவங்க, மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி எது அப்படிங்கறதெல்லாம் மிக தெளிவாக மக்கள் மத்தியில எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்காங்க. ஏன்னா அரசியலை மக்களுக்கானதாக பார்த்து பிரச்சார முறையை கையில் எடுத்த கட்சி அதிமுகவா தான் இருக்கு. மக்கள் மத்தியில அந்த அலை நானுமே வெளிப்படையாக பார்த்த ஒன்று சொல்றேன். இப்ப கனகராஜ் சகோதரர் மிக தெளிவா ஏற்றுக்கொண்டார்கள். எங்களால எதுவுமே செய்ய முடியல, செய்யலங்கிறதையுமே ஓப்பனா ஒத்துக்கிட்டதுனால மக்களுக்கு தெளிவா போய் சேர்ந்திருக்கும். 39 MP நீங்கள் கேட்பது போல 38+1 39 பேருமே எதுவுமே செய்யலங்கிறத களத்திலையும் சொல்றாங்க. ஓட்டு கேட்க வந்தாங்களே தவிர இந்த 5 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனையை அவர்கள் ஏன்னாங்க இவங்க சொல்றது மாதிரி பிரதமர் வரணுங்கிறதுக்காக கிடையாது. ஒவ்வொரு தனி நாடாளுமன்ற உறுப்பினருக்குமே உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளை பயன்படுத்தி அந்த பகுதியில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். தனி நபர் மசோதா நிறைவேற்ற முடியும். அவங்களால பல விஷயத்த அங்க பேச முடியும். ஏன் பேசல? காரணம் சொல்றதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாதுங்க. ஃப்ரீடமா பேசலாம். இது ஒரு ஜனநாயக நாடு. இங்க இவர்கள் சொல்றது போல மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு தவறான விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதியானவராக இருந்தால் அந்த தொகுதிக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். இல்ல நீங்க ராஜேஸ்வரி பிரியா, கனகராஜ் சாரும் சில இடங்கள்ல போயிட்டு மக்களை சந்திச்சு உரையாடி இருக்கிறார். அவர் சந்தித்த மக்கள் என்ன சொல்றாங்க? யார் பிரதமரா வரணும்ன்றதான் தீர்மானிக்கிறதா சொல்றாங்க. நீங்களும் மக்களை சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் சந்திச்ச மக்கள் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நாங்க அவதிப்பட்டு இருக்கோம். இந்த ஆட்சி திமுக ஆட்சியில நாங்க அவதிப்படுறோங்கிறது தான் மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா இவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, முன்னுக்கு பின் முரணாக கர்நாடகால அண்ணன் நாவடிக்குமார் அண்ணன் சொல்வது போல முன்னுக்கு பின் முரணாக பல விஷயம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வார்கள்ங்கிற ஒரு சிந்தனைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இவர்களுடைய போக்கு இவங்க பேசுறது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான். மக்கள் மத்தியில எந்த கட்சி மக்களுக்காக இருக்கும் அவ்வளவுதான். மக்களுக்காக யார் இருப்பாங்கிறதுதான் டைரக்டா பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய பிரதமர் யாரு வரணும்னா அவங்க சிந்திக்கலங்க. இல்ல நம்ம ஒரு ஊடகத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு மக்களுடைய மனநிலைய பார்க்கிறதுன்றது வேற. களத்துல மக்கள் அதை ஃபீல் பண்றாங்களா? இல்ல களத்துல அதை மக்கள் ஃபீல் பண்றாங்களா? திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த 39 MPக்கள் எங்களுக்கு எதுவும் வாங்கி தரல அப்படின்றத மக்கள் சொல்றாங்களா? மக்கள் அதை உணர்ந்துட்டாங்களா? நிச்சயமாக உணர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க திருப்பி அடிக்கப்பட்டாங்க. நீங்களும் பாத்தீங்க, நாமளும் பார்த்தோம்னா நேரடியாக பெண்களை சந்தித்து பேசும்போது எங்களுக்கு எதுவுமே செய்யல, இந்த பக்கமே வரல, இங்க தொழிற்சாலை வச்சு தரேன்னாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க, விவசாயத்துக்கு உதவுறேன்னாங்க, காவிரியில இருந்து தண்ணியை நேரடியா வாய்க்கால் போட்டு கொண்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. என்னென்னவோ பல்வேறு விதமான வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க. சென்ற முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வரணுங்கிறதுக்காக இந்த வாக்குறுதிகளை எல்லாம் இப்ப சட்டமன்ற தேர்தலையும் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றல. நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலங்கிற அதிருப்தி இருக்கு பாருங்க, பெண்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் அதிகமா காணப்படுது. இல்ல இந்த மகளிர் நீங்க பெண்கள்கிட்ட நிச்சயமா உரையாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்ற ஆஸ்பெக்ட் பெண்கள் மத்தியில் அதிருப்தியிலையா உருவாகி இருக்குதா? மிகப்பெரிய அதிருப்தி இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கு தகுதி இல்லையா மேடம்னு சத்தம் போட்டு நேரடியாக கேட்ட வீடியோக்கள் கூட என்கிட்ட இருக்கு. நான் வேணா உங்களுக்கு தரேன். நேரடியாக பல பெண்கள் நான் பேசுகின்ற இடத்துல எல்லாம் தகுதி இல்லாத பெண்கள் எங்களை ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு தகுதி கிடையாதா, ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு தவிச்சு. ஏன்னா அவர்கள் உண்மையாகவே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள், எந்த வசதி இல்லாம, வீடு இல்லாம, வாசல் இல்லாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் வரல. அப்ப இவர்கள் நிர்வாக சீர்கேடு. ஒரே ஒரு திட்டம், அந்த திட்டத்தை கூட சொன்னபடி செய்யல. 2,25,00,000 பெண்கள் இருக்கிற இடத்துல நீங்க 80 லட்சம் பேருக்கு தான் அது கிடைச்சிருக்கு. அந்த 1,16 லட்சம் சொல்றது கூட பொய் அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா கள நிலவரப்படி சொல்றேன், பெண்கள் மத்தியில மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் எதிரான மனப்போக்கை வெளிப்படுத்துறாங்க பல விஷயத்துலங்க.
போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டது அவங்க குறிப்பிடுறாங்க. டாஸ்மாக் பொட்டி கடையில கூட இன்னைக்கு பாட்டில் கிடைக்குது அப்படின்னு என்கிட்ட நேரடியா கையை பிடிச்சிட்டு சொன்ன விஷயம். நீங்க பேசுற இந்த விஷயத்துல இருந்து ஒரு கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுது. செக்டர் வைஸா பிரிச்சா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மார்ஜினைஸ்டு பீப்புள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நடுத்தர வர்க்க மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்பர் காஸ்ட்னு தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 3 பிரிவு மக்களினுடைய 3 விதமான அதிருப்தியை உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். அதாவது விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்குங்க பெண்களுக்காக அந்த தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள்லாம் தடை செய்யப்பட்டுங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அது மிகப்பெரிய வருத்தமா அவர்கள் பேசுறாங்க. ஏன்னா இன்னைக்கு பவுனோட விலை, தங்கத்தோட விலை வந்து 60,000 தொட்டுட்டு அப்படிங்கும் போது அவர்களுடைய அந்த வெறுப்பு வந்து மத்தியில அவங்கள்ட்ட பார்க்க முடியுது. இதுல நடுத்தர மக்கள்கிட்ட வந்து வேலை வாய்ப்பு இல்ல, வேலை வாய்ப்பையே உருவாக்கல, அவர்களை நம்பி வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்க இளைஞர்களாக இருக்கட்டும், பல லட்சக்கணக்கான பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொன்ன நிலையில ஏன் வேலை வாய்ப்பை உருவாக்கல, எங்களோட நிலை உயரவே இல்லை அப்படிங்கறத நடுத்தர மக்கள் ஃபீல் பண்றாங்க. அடுத்த கட்டமாக நீங்க கேட்ட அப்பர் கிளாஸ் மக்கள் வரி பிரச்சனை, வரி எல்லா இடத்துலயுமே வரி உயர்வும், தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு மின் கட்டண உயர்வையும் ஏற்படுத்தி பல தொழில்களை மூட வச்சுட்டாங்க. ஜிஎஸ்டி பிரச்சனைனால அந்த தொழில்களை எல்லாம் மூடிட்டு போயிட்டோம், எங்களுடைய அடுத்த நிலையை தெரியாத அளவுக்கு இருக்கோம்னு அப்பர் கிளாஸ் பீப்புள் கூட இன்னைக்கு கீழே வர அளவுக்கான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனநிலை ஒட்டுமொத்தமாக சென்ற ஆட்சி, அதாவது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை பற்றி பெருமையாக பேசுறாங்க. இல்ல பெருமையா பேசுறாங்கன்னு நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா, மக்களுடைய கருத்தா? என்ன அந்த ஆட்சியில அவங்களுக்கு புடிச்சு போன அம்சமா நினைக்கிறாங்க? நிறைய சொல்லி மாளாத அளவுக்கு நிறைய திட்டங்கள்ங்க. 7.5% இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க. மின் கட்டண உயர்வை தான் ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யல, தொழில்களை எல்லாம் நலிவடைய செய்யல. பல்வேறு விஷயத்தை வந்து மத்திய அரசு கிட்ட பரிந்துரை செய்து இயற்கை பேரிடர்கள், கஜா புயல் போன்ற இயற்கை பல புயல் வந்ததுங்க, அதையெல்லாம் அவர்கள் கையாண்ட விதத்தை பற்றி பேசுறாங்க. இன்னைக்கு இந்த வெள்ளம் வந்தது, இந்த வெள்ளத்தப்ப ஒருத்தர் கூட அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. நாம எல்லாருமே பார்த்தோம், சென்னையில இருக்கட்டும், தென்பகுதியில இருக்கட்டும். ஆனா இதே சென்ற ஆட்சியில இயற்கை பேரிடர்களை கையாண்டாங்க. கொரோனாங்கிற விஷயத்துல எவ்வளவு முன்னெடுப்பு, ஒரு மிகப்பெரிய ஒன்றுங்க. கொரோனா என்னன்னே தெரியாது. அந்த சூழ்நிலையில அதை மிக சிறப்பாக கையாண்ட முதல்வர்னு சொல்லி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. இது நான் சொல்லல, மக்கள் சொன்னதெல்லாம் நான் சொல்றேன். ஏன்னா அவர்கள் படிப்படியா ஒண்ணு ஒண்ணா குறிப்பிடுறாங்க, கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மக்களுடைய தெளிவு நமக்கே ஆச்சரியத்தை ஊட்டுது. 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள மக்கள் மனநிலை வேற, இன்றைய மனநிலை வேற. நன்றி ராஜேஸ்வரி பிரியா.